இயேசுவை ஏற்றுக்கொள்வது என்பது மதம் மாறுவது அல்ல. அநேகர் அறியாமையினால் நினைக்கிறார்கள் மதம் மாறுவதல்ல இயேசுவை ஏற்றுக்கொள்வது என்பது. பாவ மன்னிப்பை பெறுவது, தேவனுடைய பிள்ளையாய் மாறுவது, தேவனோடு ஐக்கியப்படுவது, பரலோகத்தின் பிள்ளைகளாக மாறுகிற அனுபவம். It is experience with the Almighty God. வெறும் மதம் மாறுவது அல்ல. ஒரு மதத்தினாலும் மனுக்குலத்திற்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. கிறிஸ்தவ மதத்தினாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இயேசு 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 என்ற இரட்சகர், அவர் மூலமாகத்தான் மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை. கிறிஸ்தவர்களே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் பிரசங்கிக்கிறோம். ஆகவே மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவது இயேசுவை, கிறிஸ்தவர்களை இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறோம். இயேசுவே இல்லாத எத்தனையோ கிறிஸ்தவர்கள் ஆலயத்திற்கு வருகிறார்கள். அவர்களுக்கும் இயேசுக்கு சம்பந்தம் இல்லை. பேருக்குத்தான் கிறிஸ்தவர்கள். குடிகாரர்களாய் பீடி சிகரெட் ஊதிக்கொண்டு துன்மார்க்கராய் ஒரு 5 நிமிடம் கூட ஜெபம் பண்ணாதபடி, 5 நிமிடம் கூட வேதம் வாசிக்காதபடி ஆலயத்தில் வந்து நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவன் கிறிஸ்தவன் அல்ல. வேதத்தின்படி அவனே மனம் திரும்ப வேண்டும் என்று நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிறோம். மதம் மாறுவது எங்க இருக்கிறது? மதம் அல்ல முக்கியம். இயேசு என்ற இரட்சகரை தான் அறிமுகப்படுத்துகிறோம். அவர்தான் நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்த தேவன். இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வத்தை குறித்து சொல்லுகிறார்கள். மனிதனுக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த ஒரு தெய்வம் உண்டா? இயேசுவை தவிர இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. அவரே இரட்சகர். அவர்தான் மனிதனுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க முடியும், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். ஒரு பிராமண சகோதரி என்று சொன்னார்கள், நான் வேதத்தை வாசித்த அல்ல, இந்துக்களின் வேதகமாகிய ருக்கு வேதத்தை வாசித்துதான் இயேசு மெய்யான ஆண்டவர் என்று அறிந்து கொண்டு, அவர்தான் நம் பாவத்துக்காக ரத்த சிந்தின தெய்வம் என்று அறிந்து கொண்டு இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சாட்சி சொன்னார்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். கிறிஸ்தவனே, இந்த ரத்தத்தினால் நீ கழுவப்பட்ட அனுபவம் எனக்கு உண்டா? இயேசுவின் ரத்தம் என் இருதயத்தை கழுவி இருக்கிறது என்று உங்களால் சொல்ல முடியுமா? 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும்.